வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. செப்பிய நாவை செவ்வேல் காக்க, பேசிய வாய்தனை பெருவேல் காக்க, காக்க காக்க கனகவேல் காக்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். போன வீடியோவில் நான் கேட்டிருந்தேன், தினம் ஒரு திருப்புகழ் அப்படின்னு. திருப்புகளோட விளக்கத்தோட வீடியோ போடலாமா எனக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் தினம் ஒரு திருப்புகழ் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. திருப்புகழை விளக்கத்தோட சொல்கிறதுக்கு முருகப்பெருமான் என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நம்மள நிறைய பேருக்கு பல ஆசைகள் இருக்குங்க. நிறைய ஆசைகள், எனக்கு சொந்த வீடு வாங்கணும், கார் வாங்கணும், என்னோட கடன் அடையணும், தொழில் நல்லபடியாக போகணும், வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும், மன நிம்மதியாக இருக்கணும், இப்படி நிறைய ஆசைகள் இருக்குது. அந்த வரிசையில் முருகப்பெருமானே வேணும் அப்படின்னு முருக பக்தர்கள் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். முருகப்பெருமான் நம்ம கூட பேசணும், முருகப்பெருமான் நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்குங்க. இந்த மாதிரி ஆசை உங்களுக்கு முருகப்பெருமானே வேணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா திருப்புகழ் கண்டிப்பாக படிங்க. திருப்புகழை நீங்கள் படிக்க படிக்க முருகப்பெருமான் உங்கள் கூட இருக்கிறத அவர் உணர்த்திக்கிட்டே இருப்பாருங்க. முதல்ல உங்கள் கனவுல வருவார், அதுக்கப்புறம் உங்கள் கூடவே இருக்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு அவர் காமிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. திருப்புகழில் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேண்டி ஒரு திருப்புகழ் படிக்கிறோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக முருகப்பெருமான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாரு. முருகப்பெருமானை புகழ்ந்து பாடுற பல பாடல்கள் இருக்குது. ஆனால் முருகப்பெருமானுக்கு பிடித்த பாடல் அப்படின்னா அது திருப்புகழ் தாங்க. திருப்புகழ் படித்து பல அதிசயங்கள் முருக பக்தர்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே தாங்க இருக்குது. உங்களுக்கு திருப்புகழ் பற்றி தெரியலை அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தொடர்ந்து திருப்புகழ் பற்றி பதிவு போட்டுக்கிட்டே வர்றேங்க. அதோட அர்த்தத்தோட பதிவு போடுறேன். அப்போ அந்த அர்த்தம் தெரிஞ்சு நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு இன்னும் நம்பிக்கையோட ஒரு விஷயம் நமக்கு சீக்கிரம் கிடைக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்கள் அந்த திருப்புகழை படிக்கலாங்க. இப்போ நான் சொல்ல போகிற திருப்புகழை விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா என்னோடய பதிவுகள் நீங்கள் முன்னாடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முருகப்பெருமானாலே எல்லா முருக பக்தர்களுக்குமே ரொம்ப 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 பிடிக்கும். அதில் சிலருக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு போகணும், பழனிக்கு போகணும், திருத்தணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைகள் இருக்கும். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச முருகன் யாருன்னா பழனி முருகன் தாங்க. இன்னைக்கு நான் சொல்ல போகிற திருப்புகழ் பழனி திருப்புகழ் தாங்க. வாங்க அதை பார்க்கலாம். பழனி திருப்புகழ் 110. அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் அருமலலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து 16ஆய் சிவகலைகள் ஆகமங்கள் மிகவுமறை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலை யாயுழன்று திரியுமடி ஏனை உந்தன் அடி சேராய். இப்போ இந்த திருப்புகழோட விளக்கத்தை பார்ப்போம். ஒரு திருப்புகழ் படிக்கிறோம் அப்படின்னா அதோட விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு படித்தோம்னா இன்னுமே நமக்கு நம்பிக்கை கிடைக்கும். அதனால தான் நான் விளக்கத்தோட சொல்கிறேங்க. இந்த பூமியிலே பிறந்து குழந்தை என தவழ்ந்து அழகு பெறும் வகையில் நடைபழகி இளைஞனாய் அரிய மழலை சொல்லே மிகுந்து வர குதலை மொழிகளே பேசி அதிக விதமாக வயதுக்கு ஒப்ப வளர்ந்து வயதும் 16 ஆகி சைவ நூல்கள் சிவ ஆகமங்கள் மிக்க வேதங்களை ஓதும் அன்பர்களுடைய திருவடிகளையே நினைந்து துதிக்காமல் மாதர்களின் மீது ஆசை மிகுந்து அதன் காரணமாக மிக்க கவலையுடன் அலைந்து திரிகின்ற அடியேனை உனது திருவடிகளில் சேர்க்க மாட்டாயா முருகப்பெருமானே. இந்த பூமியில பிறந்து குழந்தையா தவழ்ந்து நல்ல முறையில் நடைபழகி மழலை சொற்கள் பேசி 16 வயதுடைய இளைஞனாய் மாறியிருக்கேன். இத்தனை வயசு ஆகியும் எந்த ஆகம விதிப்படி எழுதப்பட்ட எந்த நூல்களையும் நான் படிக்காம
மாதர்கள் அதாவது பெண்கள் மீது மோகம் கொண்டு என்னோட வாழ்க்கையவே நான் தேவையில்லாத பாதையில் கொண்டு போயிட்டேன் முருகா. இப்போ உன்னவே நினச்சி உனக்காகவே வாழணுங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன உன்னோட திருவடிகளில் சேர்த்துக்கிற மாட்டையாப்பா. நான் இனி வர்ற காலத்திலையாவது உன்னோட திருவடிகளை பற்றி நல்ல வழியில் என்னோட வாழ்க்கையை வாழணும், உன்னோட திருவடிகளையவே சரணடையணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை அப்படிங்கிறது தான் இந்த திருப்புகழ் விளக்குதுங்க. இந்த திருப்புகழ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச திருப்புகழ். இந்த திருப்புகழை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் நான் பாடுவேன்னு எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு எனக்கு இந்த திருப்புகழ் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதுபோல் பழனிமலை முருகனை பார்த்தாலே கண்ணில் இருந்து எங்கேருந்து தண்ணி வரும்னே தெரியாது. அந்த அளவுக்கு கண்ணில் தார தாரையாக கண்ணீர் ஊற்ற ஆரம்பிச்சிருங்க. இந்த திருப்புகழை சொல்ல போகிறேன் அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே சந்தோஷத்தோட இந்த திருப்புகழையும் நான் விளக்கிட்டேன். இந்த திருப்புகழை தினமும் நீங்கள் நம்பிக்கையோட படிங்க. நீங்களும் முருகப்பெருமானோட திருவடிகளை சீக்கிரம் சரணடையலாங்க. நாங்கள் சமையல் எண்ணெய் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. அது மரச்செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது எல்லாமே நாங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. நாட்டு கடலை, நாட்டு எள்ளு எண்ணெய்க்கு கருப்பட்டி இது எல்லாம் போட்டு தாங்க நாங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்பவுமே சுத்தமான முறையில் தாங்க நாங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடலையில் கெட்டுப்போன கடலையும் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அது எல்லாத்தையுமே நீக்கிட்டு ரொம்ப ரொம்ப சுத்தமான முறையில் தாங்க நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஆர்டர் கொடுத்தவங்க எல்லாருக்குமே. பாருங்கள் கடலெண்ணெயோட கலரை பாருங்கள் எவ்வளோ ப்யூராக இருக்குன்னு. அந்த கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுபோல் நீங்கள் சமைக்கிறப்போ உங்கள் வீடு ஃபுல்லாகவே இந்த ஸ்மெல் இருக்குங்க. நீங்கள் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் சமைச்சிங்க, நல்லெண்ணெய் தான் சமைச்சிங்க அப்படின்னு யார் வேணால் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஸ்மெல் இருக்குங்க. நீங்கள் ஆயில் புல்லிங் பண்ணுறதுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் தானா அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நம்ம சுத்தமான முறையில் ரெடி பண்ணி கொடுக்குறோங்க. உடல் ஆரோக்கியத்துக்காக நம்ம என்னென்னமோ செய்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் பெரிய பங்கு அளிக்கிறது சமையல் தாங்க. அந்த சமையலில் யூஸ் பண்ணுற எண்ணெய் சுத்தமாக இருந்தால் இன்னுமே நம்ம உடம்பு பயங்கர ஆரோக்கியமாக இருக்குங்க. அதனால் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு முதல் மாற்றமாக இந்த எண்ணெயை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஒரு தடவை வாங்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நீங்கள் ரீஆர்டர் கொடுப்பீங்க. இது என்னோடய ரீஆர்டர் கஸ்டமர் தாங்க. ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணாங்க, திரும்ப திரும்ப எனக்கு வேணும்னு சொல்லி இது 3வது ஆர்டருங்க. இவ்வளோ சுத்தமான எண்ணெய் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இப்போ திரும்ப திரும்ப என்கிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்குறாங்கங்க. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட 1 லிட்டர்லேருந்து அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேங்க. இது நம்மளோட ஹேர் ஆயிலுங்க. உங்களுக்கு பால்னஸ் பிரச்சனை இருக்குது, பொடுகு தொல்லை இருக்குது, முடி உதிர்வு கொத்து கொத்தாக கொட்டுது, இல்லை இளநரை பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். என்னோட சின்ன பாப்பாவுக்கு 2 வயசில் இளநரை பிரச்சனை இருந்துச்சுங்க. இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி தாங்க அதை சரியாச்சு. முன் தலையில் வழுக்க விழுகிறது இது எல்லாத்துக்குமே இந்த ஹேர் ஆயில் சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. பெண்கள் எல்லாருக்குமே முடி அடர்த்தியாக வளரணும்னு ஆசை இருக்குங்க. முடி கொட்டவே கூடாதுங்கிற ஆசை இருக்கும். உங்கள் தலையில் இருக்க எல்லா பிரச்சனைகளுமே இந்த ஒரு ஹேர் ஆயில் சரி பண்ணி கொடுக்குங்க. நிறைய பேருக்கு இளநரை பிரச்சனை இருக்குது, அவங்க எல்லாருக்குமே இது ஒரு தீர்வாக இருக்குங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவேங்க. நீங்கள் ஆர்டர் போட்டால் அடுத்த நாளே உங்களுக்கு கையில் கிடச்சிருங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி உறவுகளே.